சாப்பிடணும்னு நினைச்சாலே வெயிட் போடுது. ஆனா சாப்பிடாம இருக்கிறதுனால ரொம்ப டயர்டா இருக்கு, முடி கொட்டுது, ஸ்கின் இஷ்யூஸ் இருக்கு, அனிமிக்கா இருக்கு அப்படின்னு கவலைப்படுறீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். வயிறு நிறைய சாப்பிடவும் முடியும், உங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமும் சால்வ் ஆகும், முடி நல்லா வளரும், ஸ்கின் சூப்பரா இருக்கும். வாங்க இது இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இதுக்கு கருப்பு கவுனி அரிசின்னு கிடைக்கும், அதை விட குருணையா கிடைக்கும். அந்த மாதிரி வாங்கிட்டீங்கன்னா இன்னும் சீக்கிரம் வேகும். இதை வாங்கி எடுத்துக்கோங்க. இப்படிதான் இருக்கும், நல்ல டார்க் ரெட்டிஷ் ப்ரௌன் கலர்ல இருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு. இதை வாங்கிட்டு ஒரு 3/4 கப் அளவுக்கு எடுத்தீங்கன்னா ஒரு 3 பேர் சாப்பிடலாம், அந்த அளவுக்கு இது நல்லா இருக்கும். இது நல்ல தண்ணியில 3 தடவை களைஞ்சி எடுத்துக்கோங்க. தண்ணி கலரே பாருங்க எந்த அளவுக்கு டீப் ரெட் கலர்ல இருக்கு அப்படின்ட்டு. இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாம உங்க வீட்டுல செடி இருந்ததுன்னா அதுக்கு சேர்த்தீங்க அப்படின்னா நல்லா வளரும் செடி. ஸோ இதை வேஸ்ட் பண்ணாம அதுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம நார்மல் ரைஸ் மாதிரி எடுத்தோமா வேக வச்சோமான்னு இது வேக வைக்க முடியாது, கண்டிப்பா இதை ஊற வைக்கணும். ஸோ 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன் நான். இதுக்கு மினிமம் 6 மணி நேரத்துல இருந்து 8 மணி நேரம் வரைக்கும் இதை ஊற வைக்கணும். ஓவர் நைட் ஊற வைக்கிறது பெஸ்ட். ஸோ அந்த மாதிரி இதை ஊற வச்சுக்கோங்க. இப்போ இது கூடவே 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, இது ஆப்ஷனல், தேவைன்னா சேர்த்துக்கோங்க. நான் புரோட்டீனுக்காக கொஞ்சமா பாசிப்பருப்பும் சேர்க்கிறேன். இதையும் களைஞ்சு இதோட ஊற வச்சிடலாம். இது ஒரு 1/2 அன் ஹவர் ஊறிச்சுன்னா கூட போறோம். ஸோ நீங்க அப்புறமா வேணா கூட இதை ஊற வச்சுக்கலாம். நானா ஒன்னா சேர்த்து ஊற வச்சிருக்கேன். இது இப்போ ஊறினதும் பார்க்கலாம். ஊர்னதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல தண்ணி டீப் கலராக இருக்கும். ஊர்னதுக்கு அப்புறமா அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க, அதோட சேர்த்து அப்படியே குக்கரில் சேர்த்துக்கோங்க. இந்த பருப்பையும் களைஞ்சு அதோட சேர்த்துட்டு இன்னும் 1 கப்பு கூட தண்ணி சேர்த்து இப்போ நான் அடுப்பில் வைக்கிறேன். நல்ல ஹை தீல ஒரு 2 விசில் வச்சுட்டு அதுக்கப்புறமா லோ தீல வச்சு ஒரு 15 மினிட்ஸ் விட்டீங்கன்னா போதும், நல்லா உங்களுக்கு குழைய வெந்து கிடைக்கும். நீங்க அனிமிக்கா இருக்கீங்க, டயபெட்டிஸ் இல்ல, ஸ்வீட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் காலையில அப்படின்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க. இதுல இருந்து 2 கரண்டியோ 3 கரண்டியோ எடுத்து போட்டுக்கோங்க ஒரு கிண்ணத்துல. இது கூட ஒரு சின்ன துண்டு அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் கலந்துக்கிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சையா தேங்காய் அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை சாப்பிட்டீங்கன்னா போறோம். ஒரு 10 நாள்ல உங்களுக்கு நல்ல உங்களோட அயன் அளவுல வித்தியாசம் தெரியணும். உங்களோட ஹீமோகுளோபின் நல்லா இன்க்ரீஸ் ஆகும், உங்களுக்கு நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். இதுல வேணா நீங்க தேங்காய் பாலோ இல்ல பாலோ கூட சேர்த்துக்கலாம். ஸ்வீட்டா வேணாம்னு நினைக்கிறவங்க அரிசி பருப்பு கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 10 இருந்து 12 பூண்டு பல்லு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், தேவையான அளவு உப்பு சேர்த்து 2 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறமா லோ ஃபிளேம்ல ஒரு 10 நிமிஷம் இல்ல 15 நிமிஷம் வச்சு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல குழைய வெந்து கிடைக்கும். இதை நல்லா அப்படி மசிச்ச மாதிரி கலந்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூளும் சேர்த்துட்டு ஒரு 2 இருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல துருவின தேங்காயும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கலந்துட்டீங்கன்னா அருமையான கவுனி அரிசி கஞ்சி தயார். இது கூட தயிர் சேர்த்துக்கலாம், இல்ல பால் சேர்த்துக்கலாம், நல்லா கலந்துக்கோங்க. இல்ல தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். தேவைன்னா தண்ணியும் சேர்த்து, நான் கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்கிறதுனால உப்பும் போட்டிருக்கேன், போட்டு நல்லா கலந்துட்டு நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு செம ஃபில்லிங்கா இருக்கும். காலையில செய்யறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. இது கூடவே 1 கப்பு வெஜிடபிள் பொரியல் இல்லாட்டி கீரை பொரியல் அந்த மாதிரி சாப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு செம ஃபில்லிங்காக இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு பசிக்கவே பசிக்காது. உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். 1 மாதத்துலேருந்து 1.5 மாதத்துக்குள்ளார உங்களுக்கு இதுக்கான ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். இதை விட பெஸ்ட்டு உங்களோட ஸ்கின்னு செம்மையாக க்ளோ ஆகுங்க. இது சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் உங்கள் ஃபீட்பேக்கை கண்டிப்பாக எழுதி அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம் மேக்கர் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக சேர்ந்துருங்க. இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கர் சேனலுடன். என்னாலும் நன்றி, வணக்கம்.